டாடா ஸ்டீலில் 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, நீங்களும் சரி பிரக்யானந்தனும் சரி. பிரக்யானந்தன் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ஃபைனல் மேட்ச்ல குகேஷ் வர்சஸ் பிரக்யா. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸைட்மெண்ட்? பயங்கரமா இருந்துச்சு ஃபாலோ பண்ணவே. அதான் 2 பேரும் சென்னை பசங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதான் கிளாசிக்கல் கேம் பிறகு விட்டதால அந்த கேம் டை பிரேக் போயிடுச்சு. கிளாசிக்கல் கேம்ல கூட ட்ராப் பண்ணிருக்கலாம், பட் பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. டைம் ப்ரெஷர்ல இருந்துச்சு அண்ட் டை பிரேக் போக வேண்டிய சுச்சுவேஷன். அண்ட் அதுலயும் ட்ரா ஆகி சடன் டெத்ல தான் வின் பண்ணாங்க. ஆஸ் அ செஸ் ஃபேனா வந்து ஃபாலோ பண்ண வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். அதுவும் ஃபைனல் மேட்ச்ல 2 பேருமே ஈக்குவலா இருக்காங்க. 13th ரவுண்ட்ல 2 பேருமே லூஸ் ஆறாங்க. ஸோ அது பயங்கர ஒரு ட்ரிக்கியா இருந்துச்சு. செஸ் மேட்ச்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்க கூட இருந்திருக்கலாம். 2 பேருமே லூஸ், அதுக்கப்புறம் டை பிரேக்கர். ஸோ அந்த ஃபைனல் மேட்ச் எப்படி அது அமைஞ்சிச்சு? அது கோ இன்சிடென்ட்டா இல்லை எப்படி? ஆமா, கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா 2 பேருமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஜாயிண்ட் லீட்ல இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் ரவுண்ட் வந்து 2 பேரும் விட்டு லைக் அந்த மாதிரி கம்ப்ளீட்லி நடக்கணும்னு இருக்கு. அதுலயும் டை வந்து லைக் கம்ப்ளீட்டாவே அங்க இருந்து லைவ் ஃபாலோ பண்ண வந்து சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா. அதுவும் ஃபைனல் மேட்ச் அப்படின்றப்ப டை பிரேக்கர்ல இந்தியாவே இதுக்கு முன்னாடி தமிழ்நாடே எதிர்பார்த்துச்சு, யார் பெரிய ஆள், பிரக்யானந்தனா குகேஷா அப்படின்ற மாதிரியான ட்ரால் நிறையாவே போச்சு. ஸோ அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ், அந்த ஒரு எதிர்பார்ப்பை ஃபில் பண்ற மாதிரியான ஒரு டோர்னமெண்ட் ஃபைனலாக இங்கே அமைஞ்சிச்சு. இல்ல அப்படின்னு பார்க்க வேணாம். லைக் 2 பேருமே டேலண்டட் பிளேயர்ஸ். லைக் சின்ன வயசுல இருந்து நிறைய அச்சீவ் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 பேருமே ஒரு தனி வழியில வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதான் அவங்க ட்ராக்ல அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. லைக் அந்த மாதிரி கிளாஷ் ஆகிட்டு இல்ல. அந்த மாதிரியான ஒரு மோட்டிவ் அந்த மாதிரி கண்டிப்பா இல்ல. 2 பேருமே ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் அண்ட் சின்ன வயசுல இருந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த ஃபைனல் மேட்ச்? இந்த 3 மேட்சையும் எப்படி ஒரு செஸ் ஃபேனா நீங்க அதை எப்படி பாத்தீங்க? கேம்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எஸ்பெஷலி பிறகு வந்து 6.5 hours கிளாசிக்கல் கேம் முடிச்சுட்டு ஒரு ½ hour திரும்ப ஆடணும். அண்ட் அந்த கேமும் வந்து அப்பவே ட்ராப் பண்ணிருக்கலாம். லைக் நிறைய மிஸ் சான்ஸும் இருந்துச்சு. ஸோ அந்த அப்செட் தாண்டி திரும்ப வந்து ஃபைட் பண்ணி அது நிறைய எமோஷன்ஸ் அந்த ஃபுல் அந்த ஒரு 8 hours கிட்ட அன்னைக்கு ஃபுல்லா செஸ் விளையாடலாம். ஸோ அஸ் அ செஸ் ஃபேனா ஃபாலோ பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் அஸ் சிஸ்டரா நான் பிறகு வின் பண்ணணும்ட்டு. சூப்பர் சூப்பர். முகேஷ் அந்த கடைசி பிளண்டர் அதை நீங்களும் எதிர்பார்த்துருந்தீங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் பிரக் லூஸ், செகண்ட் பிரக் வின், தேர்டும் பிரக் வின். ஸோ 2மே ஒயிட்ல அமைஞ்சிச்சு அந்த பிரக்கு. ஸோ அந்த காம்பினேஷன்ல எப்படி இருந்துச்சு? அதான் ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் மாற்றி மாற்றி வின் பண்ணாங்க. அண்ட் தேர்ட் கேம் எப்படி இருந்துச்சுன்னா சடன் டெத். லைக் யார் வின் பண்ணுறாங்களோ வந்து மேட்ச் முடிஞ்சிடும். அண்ட் ட்ரா ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஆடிக்கிட்டே இருக்கணும். ஸோ தேர்ட் கேம் வந்து ட்ரால தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஓகே குகேஷ் வந்து ஓவர் புஷ் பண்ணி வின்னுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி மிஸ்டேக் பண்ணாங்க. அண்ட் அதில் வந்து பிரக் பிடிச்சிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே, கிளாசிக்கல் கேம் கிட்டத்தட்ட 13 ரவுண்டு, அதில் 2 பேரும் ஈக்குவல் ஆகிறாங்க. டை பிரேக்கரில் டைட்டில் சூஸ் பண்ணுறது ஒரு செஸ் பிளேயராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு பிளேட்ஸ்லேயோ இல்லை ரேபிட்லேயோ போகுது. ஆனால் டோர்னமெண்ட் எல்லாமே கிளாசிக்கல் தான். ஸோ அதுக்கப்புறம் டைட்டில் சூஸ் பண்ணுறதுன்னு வர்றப்ப நம்ம பிளேட்ஸுக்கு அந்த ரேபிட்டுக்கு மாறுறத ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது கரெக்டான ஃபார்மெட் தானா? இந்த மாதிரி கொடுக்குறது ஒரு பிளேயராக இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக இந்த ரவுண்ட் ராபின் மாதிரி டோர்னமெண்ட்ல வந்து எல்லாருமே ஒரு 15-20 days மேலே டஃப் சேம் பிளேயர்ஸோட ஆடுறோம். அண்ட் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்குள்ள ஃபியூ கேம்ஸ் வைக்கிறது நல்லது. திரும்ப நம்ம கிளாசிக்கல் மாதிரி ஃபுல் இது வைக்க முடியாது. அண்ட் ஷார்ட்டர் ஃபார்மேட் இருக்கிறது ஓகே தான். அண்ட் அவங்க வந்து லைக் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ். லைக் என்ன ஃபார்மேட் வச்சாலும் போர்டில் சேம் காயின்ஸோ வந்து அவங்க ஆடுவாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஃபைன்.